கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை பார்த்தா எனக்கு ஒரே பயம். எப்படியாவது மேனேஜ் பண்ணி அங்கங்கே போயிடுவேன். அவர் ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர். வசமாக மாட்டிக்கிட்டேன் ஒரு நாள் தெருவில். குட் ஈவினிங் சார்னு போனேன். குட் ஈவினிங்லாம் இருக்கட்டுங்க வாடா அப்படின்னா. சும்மா இருக்கிற மனுஷன் பாக்கெட்டில் கையை விட்டு இந்த கிடியன்ஸ் நியூ டெஸ்டமெண்ட், ரெட் நியூ டெஸ்டமெண்ட்னு வெளியெடுத்தார். வெளியெடுத்து எனக்கு கிஃப்ட் தர போகிறாரோன்னு நினச்சேன். அவர் என்ன பண்ணார், அதை எடுத்து கலாத்தியர் 5, 19, 20, 21 அந்த 17 பாவப்பட்டியலை வாசித்தார். அதை வாசித்துட்டு அவர் என்ன ஸ்டான்லி அப்படி தலைக்கீழ போட்டேன், பாவங்களெல்லாம் அறிக்கை பண்ணுன்னாரு. அப்போ தான் அவர் எனக்கு காஸ்பலை வளர்க்குனாரு. வீட்டுக்கு போனேன், முழங்கால் போட்டேன், ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல உள்ளுணர்வு கிடைச்சிது. ஆன் பீயிங் எ ரியல் கிறிஸ்டியன் பை கிறிஸ்டியன் வைஸ். அவர் ஹி வாஸ் த வாய்ஸ் ஆஃப் பேக் டு த பைபிள் தோஸ் டேஸ். அங்கே இஎல்எஸ் அதை உத்தம கிறிஸ்தவன் சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருந்தான். அதை வாசிட்டு இருந்தேன். ரட்சிப்பில் தேவன் செய்கிற காரியம், ரட்சிப்பில் நீ செய்கிற காரியம் அப்படின்னு இருந்துச்சு. இதை வாசிக்கும்போது எனக்கு ரட்சிப்பு நிச்சயம் அப்படியே குதித்தேன். அதே ப்ரொஃபஸர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே காட்டுக்குள்ளே நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். அவர்கிட்ட போய் நான் அதை சொன்னேன்.